ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் 2023 நடந்த ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் எக்ஸாமோட டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஆப்டிடியூடில் 25 கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ எல்சிஎம் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க 15, 25, 75. ஸோ இது காமனாக 5 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ போட்டோன்னா 3, 5, 15. நெக்ஸ்ட்டு 5 and 15 வந்து 5 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ 5 போட்டுக்கிறோம், 3 அப்படியே இருக்கும், 1, 3 வந்துடுது. நெக்ஸ்ட்டு 3 மட்டும் தான் இருக்குது. ஸோ 3 டேபிளில் காமனாக டிவைட் ஆகும், 1, 1, 1. ஸோ அதோட முடிஞ்சுது. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 × 5 × 3 எவ்வளோ? 75. அது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் எல்சிஎம் தான், ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து எழுதிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபார் பிகினர்ஸ் வந்து பிரித்து எழுதியிருக்கேன். 9 எப்படி எழுதலாம்? -9 எப்படி எழுதலாம்னா -3 × 3, ஓகேங்களா? ஸோ a³ b² c அதெல்லாம் வந்து நான் கீழே அதுக்கேற்ற மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, 12 வந்து 4 × 3ன்னு எழுதியிருக்கேன். வேரியபிள்ஸும் நான் பிரித்து எழுதியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து எல்சிஎம் பொறுத்தவரையும் நமக்கு தெரியும், காமனாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காமனாக என்னென்ன இருக்குது? 3 காமனாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ 3 எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது வேரியபிள்ஸை பாருங்கள். வேரியபிள்ஸை பார்க்கும்போது நான் பிரித்து எழுதியிருக்கேன். மேலே a³ b² c வந்து இங்கே எழுதியிருக்கேன். கீழே a² b² c² வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் காமனாக இருக்கிறத பார்க்கலாம். என்ன காமனாக இருக்குது? a 2a காமனாக இருக்குது. ஸோ 2a எழுதிட்டேன். b 2b காமனாக இருக்குது, 2b எழுதிட்டேன். ஒரு c காமனாக இருக்குது, c எழுதிட்டேன், ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு மீதி ரகத்தெல்லாம் எழுதணும், ஓகேவா? எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் காமனாக ரகத்தை எழுதிட்டு மீதி ரகத்தும் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். அதுதான் எல்சிஎம். ஸோ மீதி என்னென்ன இருக்குது? கான்ஸ்டன்ட்டில் -3 இருக்குது, -3, 4 இருக்குது, 4, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் என்ன மீதி இருக்குது? a இருக்குது, c இருக்குது, ac. ஸோ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -36 a³ b² c² ஆன்சர் வரும். ஸோ இதுதான். ஸோ ரேஷியோ சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸோ ABCD இப்படி எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ A/B வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2:3, ஓகேவா? ஸோ C/D வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4:7. ஸோ அது மேலே எழுதிட்டு இது கீழே எழுதிக்கணும், பாதியில் எழுதக்கூடாது, ஓகேங்களா? அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே வந்து எம்டியாக இருக்கும், கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆக்சுவலாக எம்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஸோ சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? பி இருக்குது. ஸோ அதோட வேல்யூ என்ன? 3, இல்லைங்களா? 3. ஸோ 3 இதுக்கு போட்டோம். ஸோ இங்கே எம்டியாக இருக்கும்ல, இங்கே என்ன பண்ணணும்னா அது பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது? 3, அதே 3 அது இங்கே போட்டுக்கணும். அதேமாதிரி கீழே பாருங்கள், இங்கே பியும் ஏவும் எம்டியாக இருக்க வேண்டியது, ஓகேங்களா? ஸோ பி வந்து பிக்கு நியரஸ்ட் வந்து சியில் என்ன வேல்யூ இருக்குது? 4. ஸோ 4 இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இதுக்கு நியரஸ்ட் வந்து பி, அது பியோட வேல்யூ 4. ஸோ 4 ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும் இது எல்லாத்தையும் அப்படியே. 2 × 4 8, 3 × 4 12, 3 × 4 12, 3 × 7 21. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா A/D தான் கேட்டிருக்காங்க. ஸோ A/Dனா இப்போ கடைசி என்ன இருக்குது? நம்ம இதுதான் எழுதணும். கடைசி நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம், பார்த்தீங்களா? ஸோ இங்கேருந்து தான் எழுதணும். ஏக்கு ஸ்ட்ரெயிட்டாக 8, பிக்கு ஸ்ட்ரெயிட்டாக 12, சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக 12, டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக 21, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்தெல்லாம் எதுவும் எடுத்துருக்குறது. A/Dன்னு கேட்கும்போது கடைசியில் நம்ம ஓவரால் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏ வந்து 8, டி கேட்குறேன், டி என்ன? 21, 8:21. ஸோ இது ஆன்சர். ஸோ இது வந்து MDH ஃபார்முலாவில் வந்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி என்னென்னா, எம்னா மென் ஆர் உமன், ஓகேங்களா? எம், டினா டேஸ், ஹெச்னா ஹார்ஸ், ஓகேங்களா? டிவைட் பை ஒர்க், டபிள்யூனா ஒர்க். ஸோ இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? பை வராது, சாரி. ஸோ கொஷின் பாருங்கள். A mat of length 180 meter is made by 15 women in 12 days. Then the time taken for 32 women to make a mat of length 512 meter is. ஸோ வந்து ஒரு மேட்டை வந்து ஒரு மேட்டோட லென்த் வந்து 180 மீட்டரு, அது வந்து 15 உமன் வந்து 12 டேஸில் செஞ்சு முடிகிறாங்களாம். ஸோ 32 உமன் வந்து
512 மீட்டர் மேட்டை வந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து MDH ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. ஸோ எம்னா மென் ஆர் உமன், டினா டேஸு, ஹெச்னா ஹார்ஸு டைமை குறிக்கும், டிவைட் பை ஒர்க்னா அதான் என்ன வேலை. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து மேட்டோட லென்த்து, ஓகேங்களா, லென்த்து தான் இங்கே டபிள்யூன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா. ஸோ எவ்வளோ லென்த்து W1 180, எவ்வளோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறாங்க என்னது 15 உமன் நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு மென் ஆர் உமன் எதனா ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நான் M1 போட்டுக்கினேன். 15 டேஸ் வந்து D1 12. ஸோ இவங்க வந்து 15 உமன் வந்து 12 டேஸில் வந்து 180 மீட்டர் மேட்டை வந்து ரெடி பண்ணுறாங்களாம். ஸோ அதே மாதிரி 512 மீட்டர் மேட்டை வந்து 32 உமன் வந்து எத்தனை நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ MDH சொன்னல. ஸோ MDH பை W இங்கே வந்து ஹார்ஸ் நம்மளுக்கு தேவைப்படல, அதனால் அதை எடுத்துடுறோம். ஸோ MD பை W ஃபார்முலா தான் இது. ஸோ M1 D1 பை W1 ஈக்குவல் டு M2 D2 பை W2. ஓகேவா. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது சப்ஸ்டியூட் பண்ணால் M1 என்னது M1 15 இன்ட்டு D1 12 டிவைட் பை W1 180 ஈக்குவல் டு M2 எவ்வளோ 32 இன்ட்டு D2 எவ்வளோ அதுதான் கண்டுபிடிக்கணும். டிவைட் பை W2 512. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு D2ஓட வேல்யூ தெரியும். D2ஓட வேல்யூ வந்து 16 days. ஸோ நீங்கள் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 16 தான் வரும் கரெக்டாக. ஓகேவா. ஸோ ஓகே, அடுத்தது an aircraft can accommodate 280 people in 2 trips, then the number of trips required for 1400 people. ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் போடணும். ஓகேங்களா. எவ்வளோ 220 பீப்புளை வந்து 2 ட்ரிப்ஸில் கொண்டு போயிட்டு வந்துருமா. அதே மாதிரி ஈக்குவல் டு இப்போ 1400 பீப்புள் வந்து எத்தனை ட்ரிப்ஸ்ன்னு கேட்குறாங்க, அது கீழே எக்ஸ். ஓகேங்களா. ஸோ எத்தனை பீப்புள் டிவைட் பை ட்ரிப்ஸ். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு போட்டு அதேமாதிரி 1400 பீப்புளுக்கு எத்தனை ட்ரிப்ஸ்ன்னு கேட்குறாங்க பை எக்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 10 ட்ரிப்ஸ். ஸோ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3000. Find the simple interest rupees 3000 at 6.14% per annum for the period from 4th February 2005 to 18th April 2005. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸோ மந்த்ஸோ அவங்க தரல, டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. 4th Feb 2005 to 18th April 2005. ஸோ முதல்ல இதுக்கான டியூரேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ டியூரேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது இயர் வந்து என்ன லீப் இயராக நார்மல் இயரான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ லீப் இயராக நார்மல் இயராக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இயரை டிவைட் பை 4 போட்டோன்னா அது எந்தவித டெசிமலும் இல்லாமல் ஆக்சுவலாக டிவைட் ஆகணும். ஸோ 2005 by 4 போட்டோன்னா நம்மளுக்கே தெரியும் அது டிவைட் ஆகாது. ஸோ ஓகேங்களா. ஸோ அது அப்போ இது வந்து நார்மல் இயர். ஏன் கண்டுபிடிக்கிறோன்னா பிப்ரவரியில் வந்து 28 days இருக்கும். ஆனால் நார்மல் இயர் லீப் இயரில் வந்து 29 இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் இயர். ஸோ அப்போ இதில் வந்து 28 days இருக்குது பிப்ரவரியில். ஓகேங்களா. ஸோ 4th February வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ 4th February டெபாசிட் பண்ணும்போது 4th February வந்து நம்ம கவுண்ட் எடுத்துக்கூடாது. 5th February தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ 5th February to 28 February நம்ம எடுத்துக்கணும்னா எத்தனை நாள்னா 24 days இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏப்ரலில் வந்து பிப்ரவரிக்கு அப்புறம் என்னது மார்ச்சில் வந்து 31 days இருக்குது. தென் ஏப்ரலில் வந்து 18. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 73 days. ஸோ டைம் பீரியட் வந்து 73 days. ஓகே, அது கண்டுபிடிச்சிட்டோம். பிரின்சிபல் கொஷினில் கொடுத்துருக்காங்க rupees 3000. ரேட் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க 6.1/4%. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த 6 வந்து டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டரோட ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 6 × 4 24 + 1 25/4%. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா PNR/100. ஓகேங்களா. பினா பிரின்சிபலோட வேல்யூ 3000 இன்ட்டு என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு டேஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என் வந்து எப்பவுமே நம்பர் ஆஃப் இயர்ஸில் தான் நம்ம இதில் எடுத்துக்கணும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில்.
ஆனால் இங்கே டேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இயர்ஸில் எடுத்துக்கணுன்னா, ஸோ இதில் பாருங்கள் 3000 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் 73/365 இன்ட்டு ஆர் 25/4 PM0/100 வரும்ல. ஸோ 100 வந்து கீழே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வருது 75/2 வருது. ஸோ அதை நம்ம டிவிஷன் போட்டோன்னா 37.5 தான் SI நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். A person lent a sum of money at 6% per annum. In 8 years, the simple interest was rupees 260 less than sum lent. Find out the sum lent. ஸோ இங்கே என்னென்னா சம் ஆஃப் மணி, அதாவது பிரின்சிபல் வந்து அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கல, ரேட் கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து 6%. இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 8 years. ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் வந்து சம்முன்னு தான் பிரின்சிபல். ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் அவங்க தரலை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிரின்சிபல் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஈக்குவல் டு எக்ஸ். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் 8 years டைம் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாஸ் rupees 260 லெஸ் தென். ஓகேங்களா. ஸோ 8 yearsக்கு அப்புறம் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கான், 260 rupees லெஸ் தென் த சம், லெஸ் தென் த பிரின்சிபலாக இருக்கான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அந்த பிரின்சிபல் சம் அமௌண்ட்டோட 220 ரூபாய் கம்மியாக இருக்குது. ஸோ பிரின்சிபல் எக்ஸ் மைனஸ் 260. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் தெரியும். ஓகேங்களா. ஸோ ஏன் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த சம் லென்த். சம்முனா இந்த பிரின்சிபல். ஸோ எக்ஸ் தான் எங்கள் பிரின்சிபல். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா என்ன, SI ஈக்குவல் டு PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ் மைனஸ் 260 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். பிரின்சிபல் வந்து எக்ஸு போட்டுக்கணும். n வந்து 8 நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆர் வந்து 6% டிவைட் பை 100. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 4 டேபிளில் 2/25 கேன்சல் ஆகும். 25 எப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 25 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 260 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 12x வரும். ஸோ இது உள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 25x மைனஸ் 6500 ஈக்குவல் டு 12x வரும். ஸோ அதுக்கடுத்து என்ன, எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வரணும். 12x இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 12x ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 6500 ஈக்குவல் டு 0. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் 13x ஈக்குவல் டு 6500. ஸோ இதை டிவிஷன் பண்ணால் 500 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 500 rupees. இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் CI on rupees 15,000 for 3 years if the rates of interest are 15%, 20% and 25% respectively. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம பிரின்சிபல்னு எடுத்துக்கணும். எவ்வளோ பிரின்சிபல் 15,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years, ரேட்ஸ் 15, 20, 25 ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், ஆர் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா. ஸோ பிரின்சிபல் வந்து எவ்வளோ 15,000, எவ்வளோ ரேட்டு 15%. ஸோ 15% வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ 15னா 115/100, 20னா 120/100, 25னா 125/100. ஸோ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் எவ்வளோ 25,875. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் போடும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஆனால் நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். அவங்க வந்து சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்களா இல்லை அமௌண்ட் கேட்டிருக்காங்களான்னு கொஸ்டினில் பார்த்துக்கணும். நம்மளுக்கு இங்கே CI கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் இப்போ இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கிடைச்ச அமௌண்ட்டை வந்து பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் 10,875. ஓகே. ஸோ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10,000 rupees, ரேட் 8%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 3/4 years. ஸோ நம்ம இந்த 3/4 வந்து எப்படி மந்த்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு இயருக்கு வந்து 12 months தெரியும். ஓகேங்களா. ஸோ 12 months 12 × 3/4 ஃப்ராக்ஷன் போட்டோன்னா
கேன்சல் பண்ணோன்னா 9 ஓகேங்களா. ஸோ 2 years 9 months. ஸோ ரேட் வந்து 8% per annum கொடுத்துருக்காங்க. per annumனா per yearனு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே 9 monthஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 yearக்கு 8%னா அப்போ 9 monthஸுக்கு என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 yearனா 12 months, 12 monthஸுக்கு 8%னா 9 monthஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 12x = 8 × 9 போட்டோன்னா 6%. ஸோ பிரின்சிபல் வந்து 10,000 பிரின்சிபல் = 10,000 இன்ட்டு ரேட் எவ்வளோ 8%. ஸோ 108/100 2 years, அதான் 2 வாட்டி எழுதணும். 108/100 இன்ட்டு 9 monthஸுக்கான ரேட்டு 6%. ஸோ 106/100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இப்போ அங்கே ஈஸியாக ஜீரோலாம் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். 0 0 எத்தனை 0 4 0 இருக்குது. ஸோ 4 நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு கீழே 4 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சர் வந்து கீழே 100 இருக்கா. ஸோ 2 0, ஸோ 2 0 தள்ளி வச்சோன்னா 12,363.84 ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட்டு தான் 12,363.84. ஸோ அது மைனஸ் பிரின்சிபல் 10,000 மைனஸ் பண்ணால் 2,363.84 தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ கியூபாய்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட லென்த், பிரெத் அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் எடுத்து எழுதிக்கலாம். லென்த் 4.5 மீட்டர், பிரெத் 3 மீட்டர், ஹைட் 2.5 மீட்டர். ஸோ இதுக்கு நம்ம இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். டிஎஸ்சி ஆஃப் ஏ கியூபாய்டு வந்து 2 × லென்த் பிரெத் ப்ளஸ் பிரெத் ஹைட் ப்ளஸ் லென்த் ஹைட். ஸோ இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் 64.5 m² வரும். ஸோ இதுதான் 3 identical cubes of side 4 cm are joined to end. Find the TSA of the new resulting cuboid. ஸோ 3 cubesலாம் ஒன்றா சேர்த்தா கியூபாய்டாக மாறிடுது. ஸோ அந்த ஒவ்வொரு கியூபோட சைடும் 4 cm சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்ம் ஆன கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. சைடு வந்து நம்ம ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். A = 4 cm. ஸோ இதுதான் க்யூப் ஓகேங்களா. ஸோ இந்த க்யூப் பக்கத்தில் இன்னும் 2 க்யூப் வச்சா அது அப்படியே க்யூபாய்டாக ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ சைடு வந்து 4 cm எல்லா சைடும் 4 cm, பேஸு, ஹைட்டு, லென்த்து எல்லாமே 4 cm இருக்கும். ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம இன்னும் ஒரு 2 க்யூப்ஸ் பக்கத்தில் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா கீழே தெரியுது பார்த்தீங்களா லென்த்து. ஸோ இங்கே ஒரு க்யூபு இங்கே ஒரு க்யூப் வைக்கும்போது லென்த்து 4 cm + 4 cm + 4 cm ஆகிடுமா கரெக்டாக. 4 + 4 + 4 12 cm ஆகிடும். பிரெத்து என்ன ஆகும்னா பிரெத்துனா இது தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பிரெத்து. ஸோ பிரெத்தும் 3 க்யூப் தொடர்ந்து அடுக்கினாலும் பிரெத்து சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஈஸி தான். 3 க்யூப்ஸ் மட்டும் தொடர்ந்து அடுக்குனா லென்த்து மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். பிரெத்துனா ஒரே லென்த்தில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பிரெத் வந்து 4 cm. ஹைட்டுனா இதுதான் ஹைட்டு, 1 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஹைட்டு. ஸோ ஹைட்டும் 3 ஒன்றா சேர்க்கும்போது ஒரே ஹைட் தான் இருக்கும். ஸோ 4 cm. ஸோ இப்போ நம்மளுக்கு லென்த், பிரெத்து, ஹைட்டு கிடச்சிச்சு. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 224 cm². A and B together can do a piece of work in 12 days and A alone can do it in 36 days. How long will B take to complete the work? ஸோ இது பேசிக்கான ஒரு டைம் அண்ட் ஒர்க் சம்மு தான். ஸோ A and B 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் ஒர்க் முடிப்பாங்கன்னா 12 days முடிக்கிறாங்களாம். ஸோ A மட்டும் தனியாக பண்ணால் 36 days ஆகும். B அப்போது தனியாக பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது பேசிக்கான டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ 1/A + B = 1/A + 1/B. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் தான் பண்ண போகிறோம் ஓகேங்களா. 1/A + B வேல்யூ 12,
ஏயோட வேல்யூ 36, 1/36 ப்ளஸ் 1/b. ஸோ 1/, எது பி 1/b தான் கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ 1/b மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஒரு சைடு எடுத்து போயிட்டா 1/12 மைனஸ் 1/36. ஸோ எல்சிஎம் எடுத்தால் கடைசியாக ஆன்சர் 1/18 வரும். ஸோ b = 18. It takes 120 minutes to weed a garden with 6 gardeners. If the same work is to be done in 30 minutes, how many more gardeners are required? ஸோ இதுவும் பேசிக்கான MDH ஃபார்முலா சம்மந்தப்பட்டது தான். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். கொஷினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ 120 மினிட்ஸில் வந்து ஒரு கார்டனை வந்து களை எடுக்கிறாங்களாம். ஓகேங்களா? 120 மினிட்ஸில் வந்து 6 கார்டனர்ஸ் உதவியால் களை எடுக்கிறாங்களாம் ஒரு கார்டனை. ஸோ அதே ஒர்க்கை வந்து இட்ஸ் த சேம் ஒர்க் இஸ் டு பி டன் இன் 30 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே ஒர்க்கை வந்து 30 மினிட்ஸ்லேயே முடிக்கணும், குறைஞ்ச டைமில் முடிக்கணும். 30 மினிட்ஸ்லேயே முடிக்கணும்னா எத்தனை கார்டன்ஸ் வந்து அதிகமாக தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாலே சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருத்த எழுதிடலாம். டைம் T1 வந்து 120. 120 மினிட்ஸுக்கு எத்தனை கார்டனர்ஸு? 6. M1 6. டைம் டு 30 மென், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ M1 × T1 = M2 × T2. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்மளுக்கு 24 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 24 தான் ஆன்சர்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருக்குறது. ஓகேங்களா? 24 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் கொஷின் வந்து தெளிவாக படிக்கணும். ஹவு many more gardeners are needed? ஸோ அந்த மோர் கார்டனர்ஸ் தான் அங்கே கீ. ஸோ எவ்வளோ கார்டனர்ஸ் வந்து இறக்கிறத விட அதிகமாக நம்மளுக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. 6 கார்டனர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கார்டனர்ஸை விட நம்மளுக்கு எத்தனை பேர் அதிகமாக இப்போ தேவைன்னா என்ன பண்ணணும்னா 24. ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க 6. ஸோ 6 கார்டனர்ஸை தவிர இன்னும் ஹவு மெனி மோர் கார்டனர்ஸ் தான் ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், 24 - 6 போனால் 18 கார்டனர்ஸ். ஸோ ஆல்ரெடி இருக்கிற 6 கார்டனர்ஸை தவிர இன்னும் ஒரு 18 கார்டனர்ஸ் சேர்ந்தாங்கன்னா 30 மினிட்ஸில் அதே ஒர்க்கை முடிக்கலாம். ஸோ அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ இது ரொம்ப முக்கியம், பாருங்கள். ஸோ A is shorter than B but taller than C. அதேமாதிரி D is shorter than A but D is taller than C. E is shorter than B but taller than A. ஸோ ஓகே, இது கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம இப்போ எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். இந்த மாதிரி சம்ஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கத்தை இதுமாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட் பர்சன், யார் இதில் சின்ன பையன் கேட்டிருக்காங்க. அது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற டேர்ம்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். காமனாக இருக்குதுன்னா இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள் சி காமனாக இருக்கா, ரெண்டுத்துலேயும் சி காமனாக இருக்குது. ஸோ இதில் என்ன நம்ம சொல்லலாம், ஏ இஸ் டாலர் தென் சி, டி இஸ் டாலர் தென் சி. ஸோ ஏவும் டியும் கம்பேர் பண்ணும்போது சி வந்து ஷார்ட்டர் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு ஏ இங்கே போட்டுக்கலாம், ஏ, அப்புறம் டி. சி வந்து இதோட ஷார்ட்டர், அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுப்போம். ஓகேவா? ஸோ ஏவும் டியும் சியோட ஷார்ட்டர் பர்சன் சொல்லிட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, சிஏ கம்பேர் பண்ணும்போது ஏவும் டியும் டாலர், அது நம்மளுக்கு தெரியும். இப்போது ஏவும் டியும் இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டு பேரில் யார் பெரியவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏவும் டியும் சேர்ந்த மாதிரி எந்த ஈக்குவேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஏவும் டியும் சேர்ந்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் இருக்கா. ஸோ அதை என்ன கொடுத்துருக்காங்க, டி வந்து ஸ்மாலர் தென் ஏ. ஓகே, டி வந்து ஸ்மாலர் தென் ஏ அப்படின்னா டி வந்து ஏக்கு அடுத்து தான் வரும். ஓகேவா? ஸோ நான் இறக்குற மாதிரியே போட்டுக்கிறேன். ஸோ ஏக்கு அப்புறம் நான் டி இறக்குற மாதிரியே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து நம்ம எத்தனை ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம், இது பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். ஸோ மீதி எத்தனை இருக்குது, மீதி 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துலேயும் பி காமனாக இருக்குல்ல, அதனால் இதை பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஸ்மாலர் தென் பி, இ இஸ் ஸ்மாலர் தென் பி. ஸோ அப்போது
பி வந்து ஏவும் ஈயோட பெரிய பெரிய பையன் கரெக்டாக. ஸோ அப்போது பி வந்து ஏக்கு அதுக்கப்புறம் வரணும் கரெக்டாக. ஸோ அதனால் பியை வந்து ஏக்கு அதுக்கப்புறம் முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகேவா. ஸோ ஓகே, பி வந்து ஈயை விட ஸ்மாலர், சாரி, பி வந்து ஈயோட பெரிய பையன் கரெக்டாக. ஸோ அப்போ ஈயை வந்து எங்கே போடலாம்? ஸோ இ வந்து நம்ம பிக்கு பக்கத்துலேயே போடலாமா, இல்லைனா ஏக்கும் டிக்கும் பக்கத்தில் போடலாமா, இல்லைனா சி பக்கத்தில் போடலாமா, அந்த கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா. ஸோ அதனால் ஈவும் ஏவும் சம்மந்தப்பட்டுக்கிற மாதிரி எதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு முடிஞ்சிச்சா. ஸோ இந்த ஈக்குவேஷனும் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். அப்போ மீதி என்ன இருக்குது? மீதி இந்த கடைசி ஈக்குவேஷன் தான் இருக்குது. இ இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஓகேவா. ஸோ இ வந்து ஏவோட பெரியவன். அப்போனா இ எங்கே வரும்? ஏக்கு முன்னாடி வரும் கரெக்டாக. ஸோ ஓகே, மொத்தம் 5 பேர் வந்துச்சான்னு பார்த்துங்க. 1 2 3 4 5. ஸோ ஓகே, அப்போ இதுதான் ஆர்டர். பி இஸ் கிரேட்டர் தென் இ இஸ் கிரேட்டர் தென் ஏ இஸ் கிரேட்டர் தென் டி இஸ் கிரேட்டர் தென் சி. ஸோ இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஸோ ஓகே, இப்போ எல்லா ஈக்குவேஷனும் நம்ம கவர் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஷினை வந்து அப்படியே நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எதனா 2 காமன் டேர்ம்ஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து சி காமன் டேர்ம் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தையும் காமன் டேர்ம் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா சி தான் இதில் வந்து சின்ன பையன் ஏவும் டியோட. ஓகேவா. ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துருக்கேன், ரெண்டுத்தையும் நான் டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏவும் டியும் ரெண்டுத்தில் யார் பெருசுன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ 3 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிற 3ல் வேறு என்ன காமன் டேர்ம் இருக்குதுன்னு பார்க்குறேன். பி காமன் டேர்ம் இருக்குது. ஸோ அந்த பி காமன் டேர்ம் வச்சு மீதி இருக்கிற ஈக்குவேஷன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஏவும் ஈயும் வந்து இருக்குது. ஸோ அந்த ஏவும் ஈயில் எது பெருசு? மீதி இருக்கிற ஈக்குவேஷன் ஒன்று தான். ஸோ அதை பார்த்து நான் மீதி இருக்கிறத சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிற ஈக்குவேஷன். கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா ஹூ இஸ் ஷார்ட்டஸ்ட். இதை பார்த்தாலே தெரியும் யார் ஷார்ட்டஸ்ட்டு. சி தான் ஷார்ட்டஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ ப்ராபபிலிட்டின்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ கிங் ஆர் எ குயின் ஆர் எ ஜாக் ஃப்ரம் அ டெக் ஆஃப் கார்ட் இஸ். ஸோ நம்மளுக்கு முதல்ல கார்ட்ஸில் எத்தனை இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் வந்து 52. ஓகேவா. ஸோ எஸ்ன்னா சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 52. அதில் வந்து கிங்கு எவ்வளோ? கிங்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ என் ஆஃப் கேனா கிங்கு நான் டிவைட் பண்ணுறேன். கிங் வந்து 4 விதமான கார்டு இருக்கும். ஸோ எல்லா விதமான கார்டுலேயும் ஒவ்வொரு கிங் இருக்கும். ஸோ கிங்கு 4. குயின் வந்து அதேமாதிரி 4 விதமான குயின் இருக்கும். குயின் 4. ஜாக் 4 விதமான ஜாக் இருக்கும். ஜாக் 4. ஓகேவா. ஸோ இது ஒன்றுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா ப்ராபபிலிட்டி P of A ஈக்குவல் டு N of A by N of S. ஸோ அது மாதிரி P of K ஈக்குவல் டு N of K by N of S. N of K 4 by N of S 52. அதே மாதிரி P of Q ஈக்குவல் டு 4 by 52. P of J ஈக்குவல் டு 4 by 52. இங்கே பார்த்தோன்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ கிங் ஆர் எ குயின் ஆர் எ ஜாக். ஸோ ஆர்னு கொடுத்துருந்தா நம்ம ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிடணும். 4 by 52 ப்ளஸ் 4 by 52 ப்ளஸ் 4 by 52 போட்டு எல்சிஎம் எடுத்தோன்னா ஆன்சர் ப்ராபபிலிட்டி 3 by 13. ஓகேவா. The principal becomes rupees 7,000 at the rate of 12% simple interest in 3 years. Find the principal. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான சம்மு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் வந்து 17,000 மாறிடுது. ஸோ பிகம்ஸ்னால் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு 17,000. ரேட்டு கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து 12%. என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. ஓகேவா. ஸோ பிரின்சிபலை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டு பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொஷின்லேயே இருக்குது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. ஓகேவா. ஸோ நம்ம இதில் வந்து பிரின்சிபல் தெரியாது நம்மளுக்கு. ஓகேங்களா. பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியாது. அமௌண்ட் வச்சு தான் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அமௌண்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரிலேட்டடான ஃபார்முலா என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்.
ஓகேங்களா. எப்படி வந்ததுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், வர அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் மைனஸ் பண்ண தானே நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குன்னு தெரியும். ஸோ அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஈக்குவல் மைனஸ் பிரின்சிபல். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் வந்து 17,000 மைனஸ் பிரின்சிபல். ஓகேவா. ஸோ இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில். எஸ்ஐ 17,000 மைனஸ் பி ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் n 3, ஆர் வந்து 12 டிவைட் பை 100. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா பி இன்ட்டு 3 × 3 ரிமைனிங் இருக்கும். கீழே வந்து 25 இருக்கா, 25 அந்த சைடு போயிடுச்சுன்னா 25 ஹோல் ப்ராக்கெட் 17,000 மைனஸ் பி. ஸோ 25 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 4,25,000 மைனஸ் 25p ஈக்குவல் டு 3 × 3 9p. ஓகேவா. ஸோ மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 25 + 9 34p. p ஈக்குவல் டு 4,25,000 by 34 போட்டால் பிரின்சிபல் 12,500. ஓகேவா. By assuming a equal to 1, b equal to 2, c equal to 3, z equal to 26. Find out the values of alpha and beta in the sequences. ஸோ இதில் பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்க சீக்வன்ஸ். ஓகேவா. ஸோ இதில் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒரு பசில் மாதிரி தான். இதுக்கு நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிக்கணுன்னா ஒவ்வொரு ஆல்ஃபாபேட்டுக்கோட நம்பர் வேல்யூ தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏனா 1, பினா 2, இசட்னா 26. ஸோ அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸாமில் போட்டு வச்சுக்கணும். இந்தமாரி நம்பர் ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்ஸுக்கும் கீழே நம்பர் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் டீகோட் பண்ணுறேன். அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, ஏ வந்து 1 எடுத்துங்க, பி வந்து 2 எடுத்துங்க அப்படின்னு ஆல்ஃபபெட்டிக்கல் நம்பராகவே இந்த ஆல்ஃபபெட்ஸை வந்து எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், எஃப்ஜே ஓட வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். எஃபோட வேல்யூ வந்து 6, எஃபோட வேல்யூ 6, ஜேவோட வேல்யூ 10. ஓகேவா. அதேமாதிரி எல்லாத்துக்கும் போகிறோம். 25 அப்படியே போட்டுறோம், 16 இருக்குது. என்னோட வேல்யூ 14, எஸோட வேல்யூ 19. அதேமாதிரி எல்லோட வேல்யூ 12, இசட்டோட வேல்யூ 26, 25, 196 அப்படியே போட்டுறேன். எஸோட வேல்யூ 19, எக்ஸோட வேல்யூ 24, என்னோட வேல்யூ 14, கியூவோட வேல்யூ 17. ஆல்ஃபா பீட்டா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டபிள்யூவோட வேல்யூ 23, ஒய்யோட வேல்யூ 25. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பாருங்கள், 6 - 10 எவ்வளோ, 4. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துங்க. 6 - 10 வந்து 4. ஸோ 4 ஸ்கொயர் வந்து 16. இப்படி போட்டு இந்த சைடு போட்டுக்கிறாங்க. அதேமாதிரி 14 - 19 ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25, அது இந்த சைடு போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பாருங்கள், 12 - 26 ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 14. ஸோ 14 ஸ்கொயர் வந்து 196, அது இந்த சைடு போட்டுக்கிறாங்களா. 19, 24ஓட டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ், அதோட ஸ்கொயர் வந்து இந்த சைடு போடுறாங்க 25. ஸோ ஓகே, இதிலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி அப்போ 14, 17 ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 14, 17க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 3. 3ஓட ஸ்கொயர் வந்து 9, 3 ஸ்கொயர் 9. 23, 25க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ 2ஓட ஸ்கொயர் வந்து 4. ஸோ அது இந்த சைடு வந்துடணும். ஸோ அப்போ அங்கே என்ன வரும், இங்கே வந்து 9, இங்கே வந்து 4. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 4, பீட்டாவோட வேல்யூ 9. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஏபிஜிபியான்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏவா. ஸோ ஏ ஈக்குவல் டு 0.40. டினா டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துக்குறோம், இது வந்து ஏபிஆர் ஜிபிஆன்ட்டு. ஸோ செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 0.43 - 0.40 0.03. அதேமாதிரி தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் அதுக்கும் 0.03 தான் வரும். ஸோ ஈக்குவலாக டிஃப்ரென்ஸ் வரதுனால ஸோ இது வந்து ஏபி கேட்டகரியில் சேருது. ஓகே, லாஸ்ட் டேர்ம் வந்து 1, L = 1. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n = L - A/D + 1. ஸோ இப்போ இருக்கிற வேல்யூஸ்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்லோட வேல்யூ 1 - ஏவோட வேல்யூ 0.40 டிவைட் பை டியோட வேல்யூ 0.03 + 1. ஸோ உள்ள சிம்பிளிஃபை பண்ணி
வந்தோன்னா கடைசியில் n வந்து 21 வரும் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏபிஆர் ஜிபின்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ ஈக்குவல் டு 21. இதில் வந்து நம்ம ஜிபி, இது வந்து ஜிபி ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் போட்டால் 2/3 வருது. அதேமாரி தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் போட்டாலும் 2/3 வருது. ஸோ அதனால் இது ஜிபி ஃபார்மேட்டை சேரும். ஆர்னா ஜிபிக்கு யூஸ் பண்ணுற ரேஷியோ, ஆர்னா ரேஷியோன்னு சொல்லுவோம், அதனால் 6. ஸோ இதில் ரேஷியோ வந்து 1க்கு மேலே வந்துச்சுன்னா வேறு ஃபார்முலா வரும், 1க்கு கீழே வந்துச்சுன்னா வேறு ஃபார்முலா வரும். ஸோ 2/3 இது ஆக்சுவலாக டெசிமலில் தான் வரும், 1க்கு கம்மியாக தான் வரும். அதனால் 1க்கு கம்மியாக வரதுனால சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு a/1 - r. இதுவே 1க்கு மேலே ரேஷியோ வந்துச்சுன்னா a/r - 1 வரும். ஸோ இந்த கேஸில் வந்து 1க்கு கம்மியாக இருக்கிறதுனால a/1 - r தான் வரும். ஸோ ஏவோட வேல்யூ 21, 1 - ஆரோட வேல்யூ 2/3. சப்ஸ்டிட் பண்ணால் சம் ஆஃப் இன்ஃபினிட்டி வேல்யூ 63. ஃபைண்ட் த 12th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபி. ஸோ ஏபி சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து 12th டேர்ம் கண்டுபிடிக்கணுமா? எப்படின்னா லாஸ்ட் டேர்ம்லேருந்து, ஸோ லாஸ்ட் டேர்ம்லேருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டு -100 தான் லாஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் அப்படியே மாற்றி ரிவர்ஸில் எழுதிட்டு போகிறோம். -100, -6, -4, -2. ஸோ அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டோம். ஸோ ரிவர்ஸில் எழுதிட்டு அதுக்கான 12th டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸில் எழுதிட்டா ஃபஸ்ட் டேர்ம் வந்து a = -100 ஆகிடும், லாஸ்ட் டேர்ம் வந்து -2 ஆகிடும். ஸோ இது வந்து ஏபிஆர் ஜிபின்னு கண்டுபிடிக்கணும். சாரி, ஏபின்னு சொல்லிட்டு அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மா. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 தான் டிஃப்ரென்ஸு, கரெக்டாக? ஸோ -6 -4, -4 -2. ஸோ பார்த்தோன்னே தெரியும் 2 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே நீங்கள் சம் போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது மாதிரி -100க்கு அப்புறம் என்ன வரும்? -98. ஸோ -98 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் என்னது? -100. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்மில். ஸோ அதனால் d = 2 வரும். ஸோ nth டேர்ம், எனி டேர்ம் nth டேர்ம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஏபியில் இதுதான் ஃபார்முலா. tn = a + n - 1 × d. ஸோ எத்தனை டேர்ம் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்க இங்கே? 12th டேர்ம். ஸோ t12 = a வந்து -100, a = -100 போட்டு ப்ளஸ் n - 1, 12 - 1 11, d 2. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணோன்னா t12 வந்து -78.